சேனல். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. விடாமுயற்சி பற்றி தாங்க ஒரு சில விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் ஒருத்தர் வாழ்ந்து வந்தாரு. அவருக்கு விலங்குகள் வளர்க்கறது அப்படின்னா ரொம்ப இஷ்டம். அவரோட தோட்டத்துல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வேலி அமைச்சு நிறைய விலங்குகளை வாங்கி வளர்த்துக்கிட்டே இருந்தாரு. ஆனா ஒன்னே ஒண்ணு, ஒரு விலங்கு மட்டும் அவரோட பண்ணையில இல்லை. யானை. அதை வாங்கி கட்டி வளர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை அவருக்கு. இப்ப அதற்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிச்சு. அவர் ஒரு மலைக்காட்டுக்கு பக்கத்துல ஒரு பாகன் யானைகளை கட்டி வச்சு விற்கிறதா கேள்விப்படுறாரு. அங்க அதை வாங்கறதுக்காக அந்த மலைக்காட்டுக்கும் போறாரு. அங்க போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. பெரிய யானை அப்படிங்கிறது ஒரு பலம் பொருந்திய ஒரு மிருகம். அந்த யானைய ஒரு சின்ன கயிறுல ராட்ல வச்சு அந்த சின்ன கயிறு போட்டு ஒரு கால்ல மட்டும் கட்டி போட்டு வச்சிருக்காரு. அதை பார்த்து அந்த செல்வர் ரொம்ப பயங்கரமா ஆச்சரியப்படுறாரு. என்னடா இவ்வளோ பெரிய மிருகத்தை ஒரு சின்ன கயிறுல கட்டி வச்சிருக்காரு, அதை அத்துட்டு போயிடாதா? அதுக்கு அத்துட்டு இந்த மலைப்பகுதிக்குள்ள போயிடுச்சுன்னா என்ன பண்றது? என்ன இவ்வளோ சாதாரணமா அது ஒரு சின்ன கயிறு, ஒரு மெல்லிய கயிறுல பிடிச்சு கட்டி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள பல கேள்விகள் எழுது. அந்த கேள்விகளை அந்த பாகன் கிட்ட கேட்கிறாரு. உடனே அந்த பாகன் சொல்றாரு, இந்த யானை இப்பதான் பார்க்கறதுக்கு பலம் பொருந்திய பெரிய யானையா இருக்கு. இது சின்ன கன்றா இருக்கும் போதே இது பிறந்து கொஞ்ச நாள்லே இந்த கயிறுல தான் போட்டு கட்டி வச்சிருக்கோம். அப்ப அந்த சின்ன யானை அந்த கயிறுல இருந்து பிடிச்சு அத்துட்டு போகிறதுக்காக இழுத்து பார்க்கும். அது சின்ன குட்டி யானையா இருக்கனால அந்த கயிறு அந்தும் போகாது, அது அத்துட்டும் வராது. அதுக்கப்புறம் அந்த குட்டி யானை இந்த கயிறுக்கு தான் ரொம்ப பலம் அதிகம், நமக்கு ரொம்ப பலம் கம்மின்னு நினைச்சு முயற்சி செய்யறதையே விட்டுரும். பெரிய விலங்கு ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த முயற்சியை ஒரு தடவை கூட பண்ணி பார்க்காது. இந்த சிம்பிள் மெத்தடை யூஸ் பண்ணி தான் எல்லா யானைகளையுமே இந்த இடத்துல நான் கட்டி வச்சு வளர்க்குறேன், வித்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாகன் சொல்றான். அதே போலதாங்க இந்த ஸ்டோரியில இருந்து ஒரு சின்ன ஒரு நீதி என்ன அப்படின்னா, நம்மளும் அப்படிதான் சின்ன வயசுல எல்லா குழந்தைகளும், நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளா இருக்கட்டும், இல்லை வெளியில நம்ம சொல்லித்தர பார்க்குற குழந்தைகளா இருக்கட்டும், சின்ன வயசுலேயே ஒன்னால முடியாது, ஒன்னால செய்ய முடியாதுன்னு சொல்லி முயற்சியவே பண்ணாம அவங்கள தடை பண்ணக்கூடாது. அவங்க கிட்ட அந்த விடாமுயற்சி அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நீ முயற்சி செஞ்சாலும் இதை உன்னால பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை முயற்சி செய்யறதையே விட்டுரும். அந்த எண்ணத்தை ஃபர்ஸ்ட் நம்ம மாற்றணும். அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கவங்க ஒன்னால முடியாது, ஒன்னால அதுல இருந்து வெளியில வர முடியாது, நீ முயற்சி செஞ்சாலும் அதுல வெற்றி அடைய முடியாதுன்னு சொல்லி எதிர்மறை எண்ணங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க நபர்களையும் நம்ம மாற்றணும், அல்லது அவங்கள விட்டுட்டு நம்ம வெளியில வந்துடணும். இதே மாதிரி தாங்க இன்னொரு விஷயமும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு வைரக்கல், ஒரு கூழாங்கல், இந்த ரெண்டு இருக்கு. ஒரு கூழாங்கல் குவியல்களுக்குள்ள ஒரு வைரக்கல் இருந்தாலும் அந்த வைரக்கல் அதுக்குள்ள இருக்குன்னு நம்ம சொல்ல மாட்டோம். கூழாங்கல் குவியல் கிடக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவோம். அதோட மதிப்பு, அந்த வைரத்தின் மதிப்பு கூழாங்கலுக்குள்ள இருக்கும்போது யாருக்குமே தெரியாது. அதை பக்கத்துல போய் பார்த்தாலும் இது வைரக்கல்லுன்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. கூழாங்கல்ல அப்படி 10ஓட 11 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுவே ஒரு வைர பட்டறையில நிறைய வைரங்களோட ஒரு கூழாங்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை சிறப்பான தனித்துவமான ஒரு வைரம் அப்படின்னு சொல்லி தான் அதை மதிப்பீடு செய்வாங்க. அதை பார்க்குறவங்க அவங்களோட எண்ணத்துல அதை தான் தோன்றும். ஸோ நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நமக்கான இடம் எது, அது சரியான இடமா அப்படிங்கிறத அமைச்சுக்கிறதும் நம்மளோட கையில மட்டும்தாங்க இருக்கு. நீ கூழாங்கல் மாதிரி எதுக்குமே உதவாம அப்படியே இருக்கணுமா, இல்லை வைரத்துக்கு நடுவுல இருந்து ஒரு சிறப்பான வைரமா ஜொலிக்கணுமா அப்படிங்கிறது நம்ம விடாமுயற்சி செஞ்சு நம்மளோட வாழ்க்கையை எந்த இடத்துல உட்காரணும் அப்படிங்கிறத நம்ம அமைச்சுக்கிறதுல மட்டும்தான் இருக்கு. இதை நம்ம தான் நமக்கு தனக்குத்தானே தீர்மானிக்க முடியுமே தவிர மற்றவங்களும் தீர்மானிக்க விடக்கூடாது எப்பவுமே. இன்னொரு விஷயமும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பறவைகள் வானத்துல பறந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மேகம் சூழ்ந்தோடனே எல்லா பறவைகளுமே ஏதோ ஒரு பயங்கரமான ஆபத்து வரப்போகுது அப்படின்னு நினைச்சு மழை வரப்போகுது
வரப்போகுது இல்லை வேற ஏதாவது வரப்போகுதுன்னு நினச்சி தன்னோட கூட்டுக்கோ அல்லது மரங்களுக்குள்ள கிளைகளுக்கோ அல்லது மர பொந்துகளுக்குள்ளேயோ போய் ஒளிஞ்சுக்கும் பாதுகாப்பா. ஆனா பருந்து மட்டும் என்ன செய்யுமா, அந்த கரு மேகங்களையும் தாண்டி அதுக்கு மேல என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்காக ஆர்வப்பட்டு உயர 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 பறந்து அந்த மேகத்துக்கும் மேல போய் நின்று ஃப்ரீடமா உல்லாசமா தன்னோட சுதந்திரமான இறக்கைகளை விரிச்சு வட்டமிட்டுக்கிட்டே இருக்குமா. அதே மாதிரி தாங்க தடைக்கல் வந்தாலும் அதை தகர்த்து நீ எப்ப உயர போய்கிட்டே இருக்கியோ விடாமுயற்சியோட, அப்பதான் நீ வெற்றிங்கிற இலக்கை பருந்து போல அடைய முடியும். இப்ப அதே தாங்க நான் சொல்றேன், விடாமுயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க, விஸ்வரூப வெற்றி நமக்கு தான். ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.